தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தெய்வத்தை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பேதுருவையும் யோவானையும் அவர்கள் தண்டிப்பதற்கு பயந்து அவர்களை விட்டு விட்டார்கள். ஏன் என்று பார்ப்போமானால், அங்கே நடந்த சங்கதிகளை குறித்து என்ன நடந்தது? தாயின் கற்பத்திலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை இவர்கள் எழுப்பி நடக்க வைத்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிச்சை கேட்டவனுக்கு தங்களிடத்தில் இருந்ததான அந்த இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு யாரும் கொடுக்க முடியாத, அவனுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செய்து தெய்வத்தை மகிமைப்படுத்தி அவங்களை இதண்டபடியா இவங்க அவங்களை பிடித்து இயேசுவுக்கு எதிரானவர்கள் அவர்களை தண்டிக்க வகை ஒன்றுமில்லாமல் விட்டு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். நடந்த சங்கதிகளை குறித்து, இந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் யார மகிமைப்படுத்தினாங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நல்லா 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 கவனிக்கணும். பிரதான ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இஸ்ரவேலிலே காணப்படாத ஒரு பெரிய காரியம், யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிதான ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இந்த பேதுருவாலையும் யோவானாலையும் இயேசுவின் நாமத்தில். அப்ப இது நடக்கும்போது அதற்கு பயன்படுத்தப்பட்ட பேதுருவும் யோவானும் தங்களை மகிமைப்படுத்தவில்லை. கவனிக்கணும். ஆண்டவருடைய பாத்திரங்கள், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள், அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பை சரியாக புரிந்தவர்கள் மட்டுமல்ல, அழைத்த தெய்வத்தை சரியாக புரிந்தவர்கள் தேவன் தங்களை கொண்டு செய்கிற காரியங்களை குறித்து ஒரு நாளும் அவர்கள் தங்களை மகிமைப்படுத்த மாட்டார்கள். தேவனுக்கு போக வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள், திருட மாட்டார்கள். அதை வைத்து தங்களுக்கு ஒரு காரியத்தை, லாபத்தை சம்பாதிக்க மாட்டார்கள், பேரை புகழை தேட மாட்டார்கள். அதான் இங்க உண்மையாகவே இயேசுவோடு இருந்து இயேசுவின் ஊழியம் செய்கிற இந்த 2 பேரும் இந்த பெரிதான அற்புதத்தை கண்டு ஜனங்கள் வரும்போதும் அவங்க சொன்னது, ஏன் நாங்க உங்களை மாதிரி அற்ப மனுஷன், தெய்வம் நான் இதை செய்தார். இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தி அந்த தெய்வத்தை பற்றி சொல்லி அந்த தெய்வத்தை அறிவித்தார்கள். எங்களுக்கு தந்த அந்த ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாய் நடந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்ட, அந்த அற்புதங்களை கண்ட ஜனங்களும் தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள். பேதுருவையும் யோவானே அல்ல. தங்களை மகிமைப்படுத்தும்படி இவர்கள் ஜனங்களுக்குள்ள தங்களை காண்பிக்கவும் இல்லை, தங்களை பற்றி அப்படியாக சொல்லவும் இல்லை. தெய்வத்தை சொன்னபடியால் ஜனங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது முதலாவது அந்த கனத்தை மகிமையை நாங்கள் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும். அதை பார்க்கிற ஜனங்களையும் அந்த கனத்தையும் மகிமையும் தெய்வத்துக்கு கொடுக்கத்தக்கதாக நாங்கள் போதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். இதான் உண்மையான ஒரு தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனுடைய காரியமாக இருக்கும். இதுக்கு முன்மாதிரியாகத்தான் இவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இதனால அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்டு, அபிஷேகம் பெற்று
ஆவியானவராலும் இயேசுடைய வார்த்தையினாலும் வழிநடத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எப்பொழுதும் தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.